நாங்கள் காணாமல் போன உறவுகளை தேடுகின்ற உறவுகளுக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில இருந்து வந்திருக்கிறோம். இந்த வருடம் காணாமல் போன உறவுகளை தேடுவதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் அரசாங்கம் இணைந்து நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினத்தை முன்னெடுக்கிறார்கள். ஒரு நாட்டில் சர்வதேச நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்கின்ற ஒரு அரசாங்கம் சர்வதேச வலிந்து காணாமல் போனோர் தினத்தையே நடத்துகிறார்கள். அவர்களின் சட்டதிட்டங்கள் நடைமுறைகள் எமது நாட்டிற்கு தேவைப்படாது. ஆனால் நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டமையான சர்வதேச தினத்தை நாங்கள் OMB மற்றும் அரசாங்கம் இணைத்து கொண்டாடுவது சர்வதேசத்திற்கு நாங்கள் உள்நாட்டிலே தீர்வு பெற்றுக் கொடுத்து விட்டோம், இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது என்றதை சம்பிரதாய பூர்வமாக கொண்டாடுவதற்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை ஒரு கொண்டாடுவதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கணும்? இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஒவ்வொரு வருடத்திலாவது குறிப்பிட்ட தொகையில விடுவித்திருக்கணும். அந்த அவர்களை வெளிப்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அம்மாமார்களுக்கு அவர்கள் பிள்ளைகளை நீங்க திரும்ப கொடுத்திருக்கணும். ஆனா அதே எதுவுமே செய்யாம கண் துடைப்புக்காக இந்த நிகழ்வை நீங்கள் அனுஷ்டிக்கிறீங்கள். OMB இந்த OMB என்றது ஒரு எங்கட மக்களிடையே எங்கட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடுகிற உறவுகளுக்கு இடையிலே ஒரு தோல்வி அடைந்த ஒரு நெறிமுறையாகத்தான் அவர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வலிந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்து நட்டவீடு கொடுக்கிறோம் என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்களுக்கு கொடுத்து பிரச்சனையை நீங்க முடிக்க பாக்குறீங்க. எங்கட உறவுகள் கேட்கறது அந்த நஷ்ட ஈடு அல்ல. எங்கள் பிள்ளைகளை நீங்கள் எங்களிடம் ஒப்படையுங்கள், அல்லாவிட்டால் அவர்களை நாங்கள் கடத்தி காணாமலாக்கி படுகொலை செய்து விட்டோம் என்றதை நீங்க சர்வதேசத்துல என்ன சொல்றது, சர்வதேசத்துல நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. அதை ஒத்துக்கொள்ளாம பிரச்சனையை மூடி மறைக்க பாக்குறதுக்கான இப்படியான அதாவது இந்த பிரச்சனைகளை இல்லை என்றது காட்டுறதுக்காக ஒரு போமலான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறத நாங்கள் இங்க எப்பயுமே இந்த காணாமல் போன சமூகம், அதாவது காணாமல் போன உறவுகள குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆக்கள் என்ற சார்பில் நாங்கள் அதை நிராகரிக்கிறோம். எங்கட உலகளாவிய ரீதியில இருக்கிற எங்கட உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். காணாமல் போன விஷயம் நாங்கள் பேப்பர்ல படிக்கிறதோடயோ அல்லது அம்மாக்கள போராட்டம் ரோட்ல நிக்கிறதோட முடிஞ்சிடல. இங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிவில் சமூகங்கள் ஒவ்வொருத்தரா முயற்சி செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் எப்போது எங்கே யாரால் எந்த சூழ்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற தரவுகள் சேகரிக்கப்பட்ட புத்தகம் கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னாருக்கு 300க்கும் மேற்பட்ட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பற்றிய தகவல்கள் அடங்கிய இந்த புத்தகம் சிவில் சமூக அமைப்புகளால உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு போடி இல்லை. இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற இந்த பக்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காணாமலாக்கப்பட்ட உறவுகள வலி வேதனை, அவர்கள் ரத்தமும் சதையுமா பெற்றோர்கள கண்ணீருக்கு மத்தியில காணாமலாக்கப்பட்டிருக்கிற அவர்கள ஒவ்வொருத்தையும் கதை. இது இங்க இருக்கத்தக்கன நீங்க நஷ்ட ஈடு கொடுக்குறீங்க, நீங்கள் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை கொண்டாடுறீங்க. எங்களுக்கு தினங்களும் வேண்டாம், நஷ்ட ஈடும் வேண்டாம். எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எங்கட உறவுகளுக்கு நீங்க என்ன செய்த நீங்கன்றதுக்கான பதில் எங்களுக்கு வேணும். சர்வதேச தினத்தை நீங்க அனுஷ்டிக்கிறதா இருந்தால் நாங்கள் கோருகின்ற வெளிநாட்டு பொறிமுறையும் அதற்கான தனியான ஒரு நீதிமன்றமும் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய நடவடிக்கையை நாங்கள் கோருறோம். அப்படி ஒரு கோர்ற நாங்கள் இந்த தினங்களையோ எங்கட அம்மாமார்களை கூப்பிட்டு வச்சு கண்துடைப்புக்காக நீங்க செய்யற விஷயங்களையோ நாங்கள் ஒரு நாளும் சம்மதிக்கல. சர்வதேச நியமங்களை மதிச்சு அந்த நிகழ்வை கொண்டாடுற அரசாங்கம் உள்நாட்டு மக்கள் கோருகின்ற சர்வதேச பொறிமுறையை நீங்க நடைமுறைப்படுத்திட்டு நீங்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதை வெளிப்படுத்துங்க. நீங்க விடுவிச்ச ஆக்கள் பற்றிய தகவல்களை தாருங்க. அதுதான் ஒரு சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்துல காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீங்க செய்யற நியாயமான செயலா இருக்கும்ன்றதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.